நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களோட பிசியில் ஏதாவது ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எரர் வந்து வந்திருக்கும். ரன்னிங் ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் டிசேபிள்ட் ஆன் தி சிஸ்டம் அப்படின்னு வந்திருக்கும். அண்ட் அது போக எக்ஸிக்யூஷன் பாலிசியை வந்து செக் பண்ண சொல்லியிருக்கும். இந்த மாதிரி எரர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அடித்த கோடிங்கில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவீங்க. ஆனால் இந்த எரர் வந்து உங்களோட கோடிங்கில் இருக்கிற மிஸ்டேக்னால ஜென்ரேட் ஆன எரர் கிடையாது. உங்களோட விண்டோஸ் பிசி இல்லை லேப்டாப்பில் டிஃபால்ட்டாக ப்ரோக்ராமிங் ரன் பண்ணுறத வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால வந்து எரர் தான் இது. எதுக்காக டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, விண்டோஸ் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம டெவலப்மெண்ட் வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தான் எக்ஸிக்யூஷன் பாலிசியை வந்து டெவலப்பருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வைக்கணும். அதாவது ப்ரோக்ராமிங் ரன் ஆகிற மாதிரி பாலிசிஸை எனேபிள் வந்து பண்ணணும். இது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிஸ்டமில் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால உங்களோட பிசியை ரீசெட் வந்து பண்ணிங்கனாலும் டிஃபால்ட் செட்டிங்க்கு வந்து விண்டோஸ் வந்து மாறிக்கும். ஸோ ரீசெட் பண்ணாலும் நம்ம எக்ஸிக்யூஷன் பாலிசியை வந்து திரும்பவும் எனேபிள் பண்ணிட்டு தான் ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே அதே பிசியில் தான் வந்து இவ்வளோ நாள் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் எனக்குமே இந்த எரர் வந்து ஷோ பண்ணுது. இந்த எரரை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா சர்ச்சில் PowerShell அப்படின்னு டைப் பண்ணுங்கள். PowerShell அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சஜஷன் வந்து வரும், விண்டோஸ் PowerShell அப்படின்னு. ஸோ இந்த சைடு இருக்கிற பேனலில் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து செலக்ட், ஒரு பாப்அப் விண்டோ வந்து வந்திருக்கும். அதில் எஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து வரும். இதை மேக்ஸிமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த பேனலில் நம்மளோட எக்ஸிக்யூஷன் பாலிசியை வந்து மாற்றிக்கலாம். அதாவது ப்ரோக்ராமிங் ரன் பண்ணுற மாதிரி விண்டோஸை நம்ம அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக PowerShell அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் ரன் பண்ணியிருக்கணும். நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி C:Windows அதுக்கப்புறம் System 32 அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பாலிசி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு கெட்டில் G வந்து கேபிட்டல் இருக்கணும். கெட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஐஃபன் வந்து கொடுக்கணும். ஐஃபனுக்கு அப்புறம் எக்ஸிக்யூஷன் பாலிசி அப்படின்னு அடிக்கணும். எக்ஸிக்யூஷனில் E கேபிட்டல் இருக்கணும் அண்ட் பாலிசியில் P வந்து கேபிட்டல் இருக்கணும். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வரும். இது ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கிறதுனால தான் நம்மளால் ப்ரோக்ராமிங்கை வந்து ரன் பண்ண முடியாமல் இருக்குது. அப்போ இதை எப்படி வந்து ரீசெட் பண்ணலான்னா, மறுபடியும் இந்த இடத்துல செட் எக்ஸிக்யூஷன் பாலிசி அப்படின்னு டைப் பண்ணணும். செட் எக்ஸிக்யூஷன் பாலிசி டைப் பண்ணும்போது இந்த செட்டில் S கேபிட்டல் இருக்கணும். மற்றபடி இங்கே மேலே எக்ஸிக்யூஷன் பாலிசி என்ன மாதிரி டைப் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து டைப் பண்ணிக்கலாம். செட் ஐஃபன் எக்ஸிக்யூஷன் பாலிசி. இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்படி எக்ஸிக்யூஷன் பாலிசி அப்படின்னு போட்டு கோலன் வந்துட்டு மறுபடியும் நம்ம டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த இடத்துல ரிமோட் சைன்டு அப்படின்னு டைப் பண்ணணும். ஆர் கேப்ஸு ரிமோட் ஸ்பேஸ் இல்லாமல் சைன்டு அப்படின்னு டைப் பண்ணணும். எஸ் வந்து கேப்ஸ் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி ரிமோட் சைன்டுன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த எக்ஸிக்யூஷன் பாலிசி அப்படின்னு கேட்கும். இதில் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற எஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். எஸ் டு ஆல் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஒய் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். கேபிட்டல் ஒய் வந்து கொடுத்துட்டு என்ட்ரு வந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளோட எக்ஸிக்யூஷன் பாலிசி ரெஸ்ட்ரிக்டட்லேருந்து ரிமோட் சைண்டாக வந்து மாறி இருக்கும். அது மாறிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பவும் கெட் எக்ஸிக்யூஷன் பாலிசி கமெண்ட் வந்து கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ அப்பேரோ அடித்தோன்னா நம்ம ப்ரீவியஸாக அடித்த கமெண்ட் எல்லாமே நமக்கு வரும். ஸோ ஒரு டைம் அடித்தோன்னே செட் எக்ஸிக்யூஷன் பாலிசி வந்து வந்திருக்கு. இன்னொரு டைம் அப்பேர் அடிக்கும்போது கெட் எக்ஸிக்யூஷன் பாலிசி கமெண்ட் வந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ட்ரு வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணும்போது ரிமோட் சைன்டு அப்படின்னு வந்து வந்திருக்கு. நம்ம பாலிசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்துச்சு. நம்ம பாலிசி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரிமோட் சைன்டு அப்படின்னு வந்து வந்திருக்கு. இப்போ இந்த பேனலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் மறுபடியும் என்னோடய Django ப்ராஜெக்டோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை வந்து திரும்பவும் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு. இது Djangoக்குன்னு கிடையாது. நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த ஃப்ரேம் ஒர்க் ரன் பண்ணும்போது இந்த எரர் வந்தாலும் சேம் ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.